பாப்பிரெட்டிப்பட்டி தேவராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் தேவராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர்கள் திரு ஜெயகாந்தன் மற்றும் திரு பழனி ஆகியோர் தலைமையேற்று முன்னிலை வகித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். திருமதி இளங்கனி உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆண்டு அறிக்கை வாசித்தார். வளமை மேற்பார்வையாளர் திருமதி எழிலரசி மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் திரு பிரபு அவர்கள் சிறப்புரை வழங்கினார். பிற பள்ளி தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்ட இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவியரசி மற்றும் கலைச்செல்வி திவ்யா இவர்களுடன் இணைந்து காலை சிற்றுண்டி பொறுப்பாளராக திருமதி சங்கீதா, திருமதி கலையரசி மற்றும் அங்கன்வாடி திருமதி வெண்ணிலா அவர்களும் செய்திருந்தனர். இத்துடன் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஊர் கவுண்டர் அசோகன், ஊராட்சி மன்ற தலைவர் துரைப்பாண்டி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திரு ரவி அவர்களும் ஊர் பொதுமக்களும் முன்னாள் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்வின் நிறைவில் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி இளங்கனி அவர்கள் நன்றி உரை கூறினார். வரவேற்பினை வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்பையை தொடங்குகிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள திரு ஜெயகாந்தன் எம்ஏ பிஎட் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், திரு பழனி எம்ஏ பிஎட் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும், திருமதி கு எழிலரசி எம்எஸ்சி எம்எட் எம்பில் வட்டார கல்வி மேற்பார்வையாளர் அவர்களுக்கும், ஆசிரியர் பயிற்றுனர் திரு பி பிரபு எம்எஸ்சி பிஎட் எம்பில் அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர் திரு எம் துரைப்பாண்டி அவர்களுக்கும், எஸ்எம்சி தலைவி திருமதி ஆர் வசந்தா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் பயநத்தம் திரு வே வெங்கடாசலம் ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் திரு முரளி ஊராட்சி உயர்நிலைப்பள்ளி வெங்கடசமுத்திரம் ஐயா அவர்களுக்கும், வார்டு உறுப்பினர் திரு சி ரவி அண்ணா அவர்களுக்கும், ஊர் தலைவர் திரு அசோகன் அண்ணா அவர்களுக்கும், திரு மகிபாலன் தலைமை ஆசிரியர் உயர்நிலைப்பள்ளி வெங்கடசமுத்திரம் அவர்களுக்கும், திரு கார்த்திக் உதவி ஆசிரியர் உயர்நிலைப்பள்ளி வெங்கடசமுத்திரம் அவர்களுக்கும், தா ரமேஷ் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி நிரல். இந்த ஆண்டு விழா குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி. அறிவிக்கப்பட்டு ஒரு 3 நாட்கள் தான் ஆகின்றது. நான் 2 நாட்களுக்கு முன்னால் தான் தலைமை ஆசிரியர் கூட்டம் போட்டு ஆண்டு விழா, அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. தேர்தல் எப்பொழுதுனாலும் அறிவிப்பு வெளியாகலாம் என்ற அவசரத்தில் இந்த ஆண்டு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் குறுகிய காலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து ஒரே நாளில் 2-3 பள்ளிகள் என்ற கணக்கில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. தற்பொழுது பூவமல்லாபுரம் பள்ளியில் ஆண்டு விழாவை துவக்க வைத்து உங்கள் ஊரில் உள்ள நடக்கும் இந்த இனிய விழாவிற்கு நான் வருகை புரிந்துள்ளேன். இந்த ஆண்டு விழாவுடைய முக்கிய நோக்கம், அரசு எதிர்பார்ப்பது என்னவென்றால் தீவிர மாணவர் சேர்க்கை. பள்ளி வயது குழந்தைகள் 5 வயது முடிந்த அனைத்து குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கம். சேர்ந்த குழந்தைகள் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கம். ஆக இது ரைட் டு எஜுகேஷன். என்னது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதையெல்லாம் திரும்பி 2010 நாம் சொல்லிட்டு வரோம். சொல்லிட்டு வரும் பொழுதும் ஆண்டுக்கு ஆண்டு மாணவருடைய சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்தில் தான் ஆர்வத்தை மாணவர்களிடையும் பெற்றோர்களிடத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக தான் இந்த ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, மாணவர்களுடைய தனிப்பட்ட திறமைகள், படிப்புக்கு அப்பால் அவருடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டுவதற்காக ஒரு சாதகமான ஒரு நிகழ்ச்சியாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தப்பட்டு மாநில அளவில் சென்று பரிசு பெற்ற நிகழ்வெல்லாம் நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக அரங்கேறியது. அந்த போட்டிகளில் மாணவர்களுடைய பல்வேறு கலை திறமைகளை பார்த்து, அதாவது யாருமே எதிர்பார்க்காத தனிப்பட்ட திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தி
ஒரு ஆச்சரியத்துக்கு வியப்புக்கு உள்ளாக்கினார்கள். அதனால் கலை திருவிழாக்கள் இனிமேல் வருடாதோறும் கொண்டாடப்பட்டு வருவதாக அரசு முடிவெடுத்துள்ளது. நல்ல படை உள்ளம் கொண்ட கலை நிகழ்ச்சி ஆரம்பம். ஜசோல் பா பாவம் ரா ராகம் தா தாளம் என்ற மூன்றெழுத்தையும் குறித்து நிற்பதாகும். பாரத நாட்டின் நாட்டிய கலையே பரதநாட்டியம். அதையே நாம் இறைவணக்க நடனமாகும். கடவுளுக்கே உகந்த காணிக்கையாகும் அர்ப்பணிக்கிறோம். அப்படியாப்பட்ட பரதநாட்டியத்தை ஆட வருகிறார் லக்ஷிகா. சூடித்தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு. நாளை வரும் மாலையன்றே நம்பிக்கை வளர்த்து விடு. நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைவர்கள் மகளே வாவா. காதல் ஜோதி கலையும் ஜோதி
அடுத்து நடராஜர் ஐயா அவர்களை வருவார்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தப்படுகிறது. உள்ள சேர் எடுத்து வெளியே கொஞ்சம் ஆமா இங்க பாரு Two finger, tran, tran, tran. Two finger, tran, tran, tran. Tran to a cow. Moo, moo, moo. Three finger, tran, tran, tran. Three finger, tran, tran, tran. Tran to a butterfly, fly, fly, fly. Tran to a butterfly, fly, fly, fly. Four finger, tran, tran, tran. Four finger, tran, tran, tran. Tran to a cat. Five finger, tran, tran, tran. Thank you. மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த ஆண்டு தமிழக அரசானது அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது தமிழக அரசின் ஒரு கட்டளையாகவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் அனைத்தும் இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தையும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு உண்மையான கல்வியானது இந்த அரசு பள்ளிகளில் தான் வழங்கப்படுகிறது. காலையில் கூட எங்களுடைய சக ஆசிரியர்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய கல்வியானது ஏதோ உரம் போட்டு உடனே அறுவடை பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் போல இருக்கிறது. அந்த மண்ணிற்கு வளத்தையும் அடி உரத்தையும் நாம் கவலைப்படுவதில்லை. அதுபோன்று நமது அரசு பள்ளிகளில் மட்டும்தான் மாணவர்களுடைய உண்மையான அறிவிற்கு இங்கு பாடம் புகட்டப்படுகிறது. தாயவளே
பள்ளி தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஆண்டு விழா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதை முன்னெடுத்து சென்ற அரசாங்கத்துக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி. யாரு ஏன் கோவிச்சிட்டு போதியா? விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமையாசிரிய அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போடுவதில் இது போன்ற சிறிய கிராமங்களில் அரசு பள்ளிகளை ஊக்குவிக்கும் செயலை பொதுமக்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அரசு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கீடு செய்து ஏராளமான நலத்திட்டங்களை நமக்கு செய்து வருகிறார்கள். கல்வி, தரமான கல்வி அரசு பள்ளிகளிலே கிடைக்கும் என்பதை நிரூபிக்க வேண்டிய வேலையிலே நாம் எங்கேயும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி முடிவுகளை பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 10, 12 வகுப்புகளில் அதிக தேர்ச்சியை பெற்று வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிக தேர்ச்சியை எட்டுகிறார்கள் என்பது நம் அனைவருக்கும். தனியார் பள்ளிகளிலே குத்த வச்சு கூத்து பாக்கு வணக்கம், உச்சியில வணக்கம்,
பரம்பரை சொல்லி தந்த கொட்டை தோல் தந்த மாட்டுக்கு வணக்கம் வணக்கம். புத்தம்புதே பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே, தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இழுக்கும் தாண்டவ கோனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே, தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே. ஏமாட்டு வாழ புடிச்சி மாட கோடம் கிடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா மச்சினிக்கு ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில காட அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு ஏன் ஆனந்திக்கு பிடிக்கும் முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி. அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவன் மகாகவி பாரதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் கவிதைகள் தேசபக்தி, பாலின சமத்துவம், பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை கொண்டவை. நான் ஆசிரியராக பணியாற்றினேன். 1904 சுதேசமித்திரன் செய்தித்தாளில் உதவி ஆசிரியரானேன். 1919 மகாத்மா காந்தியை சந்தித்தேன். வாகு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா போன்ற தேசிய வீரர்களுடன் பணியாற்றினேன். நன்றி, வணக்கம். இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். காசுக்கு விற்க பாக்குற நீயும் சோரில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற, காசுக்கு விற்க பாக்குற நீயும் சோரில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற, அறையின் குளிரில் நீயும் உறங்க
சூரியனின் கிரத்த ஒதுக்க செய்யாதே, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாதே. நான் பேச வந்துள்ள தலைப்பு காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. இங்கே நானும் மேலைதான் எலித்தெறிவு தொலைவுதான், இங்கே நானும் மேலைதான் எலித்தெறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நினைவுதான், நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நினைவுதான். கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. ஆசிரியரிடம் புரளர் நிதி ரூபாய் 1000 வழங்குகிறார். கார்த்திக் அப்பா பெயர் வேடியப்பன் ஆசிரியர். நாங்கள் அக்கெல்லாம் ஒரே ஒரு மெனசினாங்க, புரியுதா? அதனால யாருக்காவது ஏதாவது படிப்பு பணத்தினால காசு இல்லாததுனால இயல்பையினால அது தடைப்படுதுன்னு சொன்னால் அதை உடனடியாக அவங்க தலைமை ஆசிரியர் கவனத்துக்கு கொண்டு வாங்க, அதை நாங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிறோம். சரியா? நன்றி. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக கார்த்திக் ரூபாய் 1000 பொருளாளராக அன்பளை கொடுத்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொருளாளராக இப்பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார், அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். எங்க பள்ளிக்கு அது ஒரு பேர் நினைக்கிறேன். பழனி சார் வந்தாரு, என் வேலையெல்லாம் அவரே செஞ்சிருவாங்க. தான் விரும்பும் மலை என்ன குழந்தைகளை நினைத்தார்.
பாசத்தால் அவர்களை நெஞ்சோடு இணைத்தார். நாட்டின் வருங்கால அவர்களோ உரைத்தார். நாட்டில் பிறந்த குழந்தைகளை வாழ துடித்தார். இந்தியாவின் சுதந்திரத்தின் இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு மாமா குழந்தைகளின் நேரு மாமாவாகி CPU Central Processing Unit, UN Unit Nations, IAS Indian Administrative Service, IPS Indian Police Service, WHO World Health Organization, GST Good and Service Tax, www World Wide Web, PET Physical Educational Teacher. Thank you. அப்படியே இருப்பா, அப்படியே அங்கே பிரைஸ் வாங்கி அப்படியே இருங்க, எல்லாம் குரூப்பா இருங்க. நான் அப்படியே கொடுங்க, அப்படியே லைன் அப்படியே வாப்பா, ஓரணி அம்மா அப்படியே எடுத்து கொடுங்க. அப்படியே நில்லுப்பா. ஐயாவோட அப்புறம் ஃபைனலா ஒரு போட்டோ எடுத்துக்கணும். குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பிரைஸ் வச்சு எல்லா குழந்தைகளும் அப்படியே மேடையில் இருக்குமாறு கண்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்கிட்டியாப்பா? ஆமா, எல்லா குழந்தைகளும் வாங்க. இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அப்படியே கொடுங்க. நீங்க இன்னொரு பென்சில், இன்னொரு அங்க போட்டோ இருப்பாரு, அங்க பாரு, அங்க பாரு பாப்பா. திவ்யாமா ரெண்டு பேரும் அந்த பக்கம் படிக்கிறவங்க மட்டும் நீங்க பாக்ஸ் கொடுத்துருங்க, இல்லாட்டி பாக்ஸ் வச்சிருங்க. இப்ப படிக்கிறவங்க மட்டும் பள்ளிக்கு அங்க வச்சிருப்போம். பாக்ஸ் குரூப் போட ஸ்கூல்ல இங்க பாருங்க எல்லாரும் பாத்துங்க.
அடுத்து பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்கள் எஸ்எம்சி. அப்படியே நில்லுங்க மேடம், 3 பேர் நில்லுங்க. வெண்ணிலாமா மாமா உங்களை தான் கூப்பிடுறாங்க. நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க. அப்படியே நில்லுங்க, அப்படியே. பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள். அப்படியே சேர்த்தங்கள் அனைபடியே செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக, பற்பணிப்பிடுக. அப்படியே சேர்த்தங்கள் அனைவரையும் அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. வாழ்க. உலகம் என்னும் ஆசிரியர் வகுப்பினில் நுழைந்தார். அவரது கையில் ஒரு மாவட்ட கல்வித்துறை சார்பில் நம் பள்ளி மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு இது. ஓர் அரிய வாய்ப்பு எங்கள் தலைப்பு மாசில்லாத உலக சொந்த முயற்சியாகவும். I will eat it. I want that biscuit. Hey bro, you look pretty. Can you sing a song for me? La 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 la. Yes, I got it. ஒன்னர கொல்லி நிலமும் பார்த்து சீலை எல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. மண் குளிர தண்ணீர் பாய மடமடனு மடவழிய சாலு சாலா தாள விட்டு நாலு நாளா வளருதம்மா. மனதையெல்லாம் மயக்குதம்மா. மணி போல பால் பிடித்து கதிர் பூரா காலடிக்கும். ஆளு பணம் கொடுத்து வாரான். ஆளு பணம் கொடுத்து வாரான். சுட்டிய பெண்களுள் ஒருவர் வேலுநாச்சியம். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், வீட்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடகநாதரை மனது மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடகநாதர் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. ஜான்சி ராணிக்கு முன்பே விடுதலை போரில் ஈடுபட்டவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு 1780. ஆண்டு விழா பார்த்து நீண்ட காலமாகிவிட்டது. இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நான் கூட நினைச்ச காலையில இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு எப்படி சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அந்த ஒரு வேலையை மட்டும் தயவு செய்து இன்று முதல் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அது வேற எங்காவது பள்ளி குழந்தைகள் முன்னாடி இதை போட வேண்டாம்ன்றத மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிச்சு கூட வேலை இல்லாம என்ன பண்ணலாம்? நாமளே தனியா ஒரு கிளினிக் நடத்தலாமா? இதுதான் நல்ல யோசனை. போய் ஒரு கிளினிக் நடத்திக்குவோம். நோய் குணமாகிவிட்டால் 500 ரூபாய் கட்டணம், இல்லையெனில் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும் என்று ஒரு போர்டு வைக்கலாம். என் மனப்பை துணையாம் என்று உரைத்தல் பன்னனப்பை கேட்டான் நன்று என்ற கிழவன் தன்னாடு வாட்டான். ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். ஆமா, ஸ்மைல் ப்ளீஸ். இங்க பாருங்க, சிரிப்பாருங்க. ஆமா, நல்லா சிரிங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க குட்டி, இங்க பாரு. நன்றியை கூற இருக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இவ்விழாவை சிறப்பித்து தந்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி, புராண ஒன்று நன்றி. மேலும் பள்ளியின் அழைப்பை ஏற்று வருகை தந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும், வட்டார வள மைய மேற்பாளர் அவர்களுக்கும், பயிற்றுனர் தம்பி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். புரவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லம் தேடி கல்வி சகோதரி
இல்லம் தேடி கல்வி சகோதரிகளுக்கும் காலேஜ் டுண்டி மற்றும் சத்துணவு தயாரிக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி. துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் நன்றி. அங்கன்வாடி ஆசிரியருக்கும் நன்றி. நடனம் சொல்லிக் கொடுத்து எங்கள் பள்ளியின் குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்த கவியரசி மற்றும் கலைச்செல்வி மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு பரதநாட்டியம் மற்றும் நடனம் சொல்லிக் கொடுத்த இல்லம் தேடி கல்வி திவ்யாவுக்கு நன்றி. இவ்விழாவை சிறப்பாக உதவி செய்த அண்ணா ரவி, வார்டு உறுப்பினர் முரளி மற்றும் கலையரசன், ஆசிரியருக்கு தம்பி அங்கராஜ் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் யாராவது மறந்துவிட்டு இருந்தால் மன்னித்து விடுங்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.